கர்ப்ப காலத்தில் பெண்கள் கவனிக்காமல் நகம் கடிப்பதால் இப்படி கூட நடக்குமா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கர்ப்ப காலத்தில் பெண்கள் சிறிய விஷயங்களை கூட மிக கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டிய நேரம் இது. அப்படி இருக்கும் பொழுது சிலர் பழக்க வழக்கமாக நகம் கடிக்கும் விஷயத்தை சின்ன பழக்கம்தானே என்று அலட்சியமாக விட்டு விடுகிறார்கள். கர்ப்பகாலம் என்பது ஒரு பெண்ணின் வாழ்க்கையில் சாதாரணமான ஒரு காலகட்டம் அல்ல. ஒரு புதிய உயிர் உருவாகும் ஒவ்வொரு நாளும், அந்த அம்மாவின் உடலில் நடக்கும் ஒவ்வொரு மாற்றமும், அவர் பின்பற்றும் ஒவ்வொரு பழக்கமும் நேரடியாக குழந்தையின் உடலுக்குள்ளேயே தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு முக்கியமான காலம் அது. சாப்பிடும் உணவு முதல் தூங்கும் விதம் வரை தினமும் செய்யும் சிறிய செயல்கள் கூட குழந்தையின் வளர்ச்சியை தீர்மானிக்கின்றன. அப்படிப்பட்ட நேரத்தில் பல பெண்கள் கவனிக்காமலேயே செய்யும் ஒரு பழக்கம் இருக்கிறது. அது நகம் கடிப்பது. மன அழுத்தம், பதட்டம், எதிர்காலம் பற்றிய பயம் போன்ற காரணங்களால் கர்ப்ப காலத்தில் சில பெண்களுக்கு இந்த பழக்கம் தன்னிச்சையாக உருவாகிறது. அந்த ஒரு நொடியில் மனதுக்கு கொஞ்சம் ஆறுதல் கிடைத்தது போல தோன்றினாலும் உடலுக்குள் அது ஒரு பெரிய பிரச்சனையின் தொடக்கமாக மாறுகிறது. நகம் கடிக்கும் அந்த நொடியிலேயே நகத்தின் அடியில் ஒட்டி கிடக்கும் அழுக்கு, கிருமி, பாக்டீரியாக்கள் நேரடியாக வயிற்றுக்குள் செல்ல ஆரம்பிக்கின்றன. அதனால் செரிமானம் மெதுவாகி அடிக்கடி குமட்டல், வாந்தி, வயிற்று வலி போன்ற பிரச்சனைகள் அதிகரிக்கின்றன. கர்ப்ப காலத்தில் ஏற்கனவே வாந்தி, உணவு சரியாக செரிக்காத நிலை, உடல் சோர்வு போன்ற சிக்கல்கள் இருக்கும் நிலையில் இந்த பழக்கம் அவற்றை இன்னும் மோசமாக்குகிறது. இதன் விளைவாக உடலுக்குள் செல்ல வேண்டிய முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் முழுமையாக உறிஞ்சப்படாமல் வெளியேற ஆரம்பிக்கின்றன. தாயின் உடலுக்கு கிடைக்க வேண்டிய சக்தியும் குறைகிறது. அதே நேரத்தில் வயிற்றுக்குள் இருக்கும் குழந்தைக்கும் போதுமான சத்து கிடைக்காமல் போகும் அபாயமும் அதிகரிக்கிறது. இதனால் குழந்தையின் வளர்ச்சி மெதுவாக்குதல், பிறக்கும் பொழுது எடை குறைவாக இருப்பது போன்ற பிரச்சனைகள் வரலாம். இதைவிட இன்னும் கவலைக்கிடமான விஷயம் என்னவென்றால், சில நேரங்களில் நகத்தின் மூலமாக உடலுக்குள் செல்லும் கிருமிகள் தாயின் ரத்த ஓட்டத்திற்குள் கலந்து கர்ப்பகாலத்தில் உள்ள குழந்தையையும் நேரடியாக பாதிக்கக்கூடிய தொற்றுக்களை உருவாக்கும் வாய்ப்பு உள்ளது. இது தாய்க்கு மட்டுமல்ல, வயிற்றில் வளர்க்கின்ற குழந்தைக்கும் மறைமுகமாக ஒரு ஆபத்தை உருவாக்கும். ஒரு சிறிய பழக்கம் போல தோன்றும் நகம் கடிப்பது கர்ப்பகாலத்தில் ஒரு பெரிய அபாயமாக மாறக்கூடிய ஒன்று. ஒரு நொடி மனதுக்கு கிடைக்கும் ஆறுதலுக்காக ஒரு குழந்தையின் உடல் வளர்ச்சியை ஆபத்துக்குள் தள்ளிவிடக்கூடாது. காலகட்டத்தில் அம்மா செய்யும் ஒவ்வொரு செயலும் குழந்தையின் எதிர்காலத்திற்கான அடித்தளமாக மாறுகிறது. அதனால் இன்றே இந்த பழக்கத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதே உங்கள் குழந்தைக்கு நீங்கள் தரும் முதல் பாதுகாப்பு. உங்கள் கைகளில் இருப்பது உங்கள் குழந்தையின் ஆரோக்கியமான வாழ்க்கை.